ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயம் உங்களுடைய ஹேர் லாஸ் ப்ராப்ளம்க்கு ரொம்பவே உதவியா இருக்க போகுது. ரொம்பவே அடிப்படையான விஷயத்தை பத்தி இன்னைக்கு பேச போறோம். இதன் மீது அப்படி நீங்க கவனத்தை செலுத்துனீங்கன்னா அப்ப உங்களுடைய முடி கொட்டுற ப்ராப்ளம் கண்டிப்பா நின்னே தீரும் அண்ட் இம்ப்ரூவ்மெண்டா பாப்பீங்க. சோ गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாலாஜி மதிவண்ணன். சோ ஃப்ரெண்ட்ஸ், பொதுவா என்ன நடக்கும், நபருக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சதுமே அந்த நபர் பயப்பட ஆரம்பிச்சிருவாரு. இது நார்மலான விஷயம் தான். சோ போய் ஷாம்பு மாத்துவாரு, கண்டிஷனர் வாங்குவாரு, எதனா ஹோம் ரெமெடிஸ் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இது எல்லாத்துக்கும் இடையே நம்ம ஒரு விஷயத்த மறந்துடுறோம். ஆக்சுவலி நம்மளுடைய முடி உள்ள இருந்து வெளியே க்ரோ ஆகுது. சோ இதுக்காகவே நம்மளோட ஹேரை வெளியிருந்து மட்டும் பாதுகாக்கிறது இல்லாம உங்களோட சரீரத்துக்குள்ள இருந்தும் அதை சரி பண்றதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். பிகாஸ் பொதுவா மக்கள் என்ன செய்யறாங்க, ஆனா முடி பாத்தீங்கன்னா நம்மளுடைய குள்ள இருந்து வெளியே க்ரோ ஆகுது. சோ அது சரியாகணும். அப்போ இந்த பட்சத்துல வெறும் எக்ஸ்டர்னலா கேர் எடுக்கிறது மட்டும் எப்படி பத்தும்? கண்டிப்பா பத்தாதுல. ஃப்ரெண்ட்ஸ், ஹேர் லாஸ் ஆகிறதுக்கான ரொம்ப மிகப்பெரிய காரணம் என்னன்னு தெரியுமா? அது வைட்டமின் D3 ஓட குறைபாடுனால் 90% மக்கள் இந்த முழு உலகத்திலயும் பாத்தீங்கன்னா வைட்டமின் D3 ஓட குறைபாடு இருக்கு. அண்ட் இந்த காரணத்தால தான் முடியும் கொட்டுது. அப்படி நீங்க உங்களோட முடிகள் ரொம்ப உறுதியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அண்ட் அது கூடவே உங்களோட முட்டி கை கால் பகுதியில எல்லாம் வலி வராம இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா அப்ப இதுக்கு உங்களுடைய உடல்ல வைட்டமின் D3 ஓட அளவு ரொம்பவே நல்லா இருக்கணும். அப்படி இது மட்டும் சரியில்லைன்னா அப்புறம் நீங்க என்ன காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரி, என்ன ஷாம்பு போட்டாலும் சரி, நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் வரப்போறது இல்ல. ரிசல்ட் நீங்க வெறும் வைட்டமின் D ஓட டெஃபிஷியன்சியை சரி பண்ணாதான் வரும். இப்போ வைட்டமின் D3 ஓட குறைபாடை எப்படி சரி பண்றது? சோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, நீங்க வைட்டமின் D3 ஓட டெஸ்ட் எடுங்க. இதுக்கு கொஞ்சம் செலவாகும் தான். ஆனா நீங்க பணம் செலவு பண்ணுவீங்களே உங்களோட முட்டி கை கால் வலி கழுத்து வலி இல்ல முடி கொட்டத்துக்காகவே நீங்க எவ்வளவு செலவு பண்ணுவீங்களே அதுக்கெல்லாம் வீணாக்கிறதுக்கு பதில் பெட்டர் நீங்க இதுல செலவு பண்ணுங்க. டெஸ்ட் எடுக்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு எவ்வளவு குறைவு இருக்குன்னு. இதோட நார்மல் அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 30ல இருந்து 100. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உங்களோட ரிப்போர்ட்ல வைட்டமின் D ஓட அளவு 80ல இருந்து 90 இருக்கணும். அப்படி இதை விட கம்மியா இருக்குன்னா அப்ப உங்களுடைய முயற்சி 80ல இருந்து 90 அளவுக்கு எடுத்துட்டு வரணும். இப்ப இதை எப்படி எடுத்துட்டு வரது? நம்மளுடைய பாடி வைட்டமின் D3 உருவாக்குது சூரியனால். சூரியனோட கதிர்கள் நம்மளோட ஸ்கின் மீது படுறதுனால நம்மளுடைய பாடி வைட்டமின் D3 ப்ரொடியூஸ் பண்ணுது. பொதுவா மக்கள் சொல்லுவாங்க சாப்பாடு சாப்பிடுங்க, இதுல இருந்து உங்களுக்கு வைட்டமின் D3 கிடைச்சிரும், அதுல இருந்து கிடைச்சிரும்னு. ஆனா இல்ல, நீங்களே பாருங்க நீங்க அதுக்கு எவ்வளவு சாப்பிடணும்னு. அப்படி நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது சாப்பிட்டு சரி பண்றது சாத்தியமே இல்லன்னு. இவ்வளவு சாப்பாடு நல்லா கிடைக்காது, கொஞ்சம் நெஞ்சம் வேணா கிடைக்கும். சோ இதுக்காக தான் அப்படி நீங்க இதை சரி பண்ணணும்னா அப்ப நீங்க சூரியன்ல உட்காரணும். எதுக்கு நீங்க காலை பொழுது அரௌண்ட் 7 to 8 அண்ட் ஈவினிங் டைம் அரௌண்ட் 5ல இருந்து 6 மணி சமயத்துல நீங்க வெயில்ல இருக்கலாம். எதுக்கு உங்களுடைய முகம் எக்ஸ்போஷர் ஆகணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட கைகள் உடம்பு கால்ல இருந்தே போதுமான வைட்டமின் D கிடைச்சிரும். சோ இந்த மாதிரி தான் நம்மளோட பாடிக்கு வைட்டமின் D3 கிடைக்குது. ரெண்டாவது வழி உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டோர்ல டேப்லெட்ஸ் கிடைச்சிரும். 60,000 இன்டர்நேஷனல் யூனிட் டேப்லெட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஜெனரல் ரெக்கமெண்டேஷன் தான். இத நீங்க வாரத்துல ஒரு தடவை எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கு 19-20 அளவுக்கு தான் இருக்குன்னா அப்ப இது வாரத்துல 2 வாட்டி எடுத்துக்கலாம். இது சாப்பிட்ட உடனே எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு முக்கியமான விஷயம், எப்பவுமே இதை கவனத்துல வச்சுக்கோங்க. வைட்டமின் D எப்பொழுதும் நார்மலா இருக்கணும். அதாவது இப்போ உங்களோட லெவல் சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் சூரியன்ல உட்கார்த்த நிறுத்துறது இல்ல டேப்லெட் எடுக்கிறத நிறுத்தக்கூடாது. வைட்டமின் D நம்மளோட பாடி தினந்தோறும் உபயோகிக்குது. நம்மளுடைய முடிகளுக்கு, நம்மளுடைய எலும்புகளுக்கு, கால்சியமுக்கு, நம்மளுடைய ரத்த குழாய் இருக்குல்ல அதுக்கு, ஹார்ட்டுக்கு, ஹார்மோன்ஸ்க்கு, தைராய்ட்ஸ்க்கு, இன்னும் ஏகப்பட்ட விஷயத்துக்கு ரொம்பவே முக்கியமான ரோல் பிளே பண்ணுது வைட்டமின் D3. சோ அப்படி நீங்க சூரியன்ல நிக்கிறத நிறுத்திட்டீங்கன்னா இல்ல வைட்டமின் D3 டேப்லெட் எடுக்கிறத நிறுத்திட்டீங்கன்னா அப்ப திரும்ப உங்களுடைய பாடியில வைட்டமின் D3 கம்மியாயிரலாம். இல்லனா நீங்க தினந்தோறும் 10,000 இன்டர்நேஷனல் யூனிட்டோடைய ஒரு டேப்லெட் ஒரு வாரத்துக்கு எடுத்துக்கலாம். சோ பாருங்க உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபிளா இருக்குன்னு. சோ வைட்டமின் D3 எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி நீங்க உங்களுடைய முடி கொட்டுற பிரச்சனை நிக்கணும்னு விரும்பினா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ப்ராப்பரான ஹேர் ஆயில் சூஸ் பண்ணணும். தலைமுடியை பிசிக்கலி நரிஷ் பண்ண ஒரு குட் ஹேர் ஆயில் டெய்லி யூஸ் பண்ணணும். குட் ஹேர் ஆயில் செலக்ட் பண்றத பொறுத்தவரை இது ரொம்பவே குரூஷியலான ஸ்டெப். பிகாஸ் உங்களோட முடி ஹெவிலி தின்னிங் ஆகிறது, ஹேர் கொட்டுறது, இது எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்றத பொறுத்து 40% சார்ந்து இருக்கு. நீங்க எந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணணும்னு தேட உங்க டைம் அண்ட் மணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். வி ரெக்கமெண்ட் உஜ்வாலா ஆயுர்வேதாசிரமோடைய சார்வி ஹேர் சொல்யூஷன். பிகாஸ் இதுல dandruff, hair fall, முடியில ஒயிட் ஃபிளேக்ஸ்ல வராம ஸ்டாப் பண்றதுக்கான 5 நேச்சுரல் ஹெர்பல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. துளசி எக்ஸ்ட்ராக்ட், நெல்லிக்காய் எக்ஸ்ட்ராக்ட், கற்றாழையோட எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் பிரிங்கராஜ் எக்ஸ்ட்ராக்ட், அதாவது கரிசலாங்கண்ணின்னு தமிழ்ல சொல்லுவாங்க இத, அண்ட் பிராமி எக்ஸ்ட்ராக்ட், இத வளரின்னு தமிழ்ல சொல்லுவோம். இத்தனை ஹெர்பல் இன்கிரிடியன்ட்ஸ் இருக்கு. எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாம உங்க முடி வளரக்கூடிய ரூட் ஸ்கால்ப் ஏரியா அண்ட் ஹேர் ஃபாலிகல்ஸ்க்கு தேவையான நியூட்ரியன்ஸ் இந்த ஹேர் ஆயில்ல இருக்கிற
ஹெர்பல்ஸ் கொடுக்கும். இதனால உங்களுடைய டல் அண்ட் டேமேஜ் முடி ரிப்பேர் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த ஹேர் ஆயில்ஸ்லாம் நம்மளோட முடியை ஆயில் ஆக்கிடும்ன்றதுக்காகவே தலைக்கு எண்ணெய் தேய்க்க மாட்டோம். பட் சார்வி ஹேர் சொல்யூஷன் நம்மளுடைய முடியை ஆயிலே ஆக்காது. பிகாஸ் லிக்விட் ஜெல் ஃபார்ம்ல இருக்கும். இது டெய்லி 2 டைம்ஸ் இதை நீங்க உங்களோட முடிக்கு அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்றப்போ ஜென்டில் மசாஜ் 10 மினிட்ஸ் உங்களோட முடிக்கு கொடுக்கணும். இதனால பிளட் சர்க்குலேஷன் ஹேர் ஃபாலிகல்ஸ்க்கு நல்லா நடக்கும். அண்ட் உங்களோட growth metabolism இம்ப்ரூவ் ஆகும். so that உங்களோட ஹேர் ஃபால் நின்னு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் அண்ட் திக் ஹேரும் கிடைக்கும். அண்ட் இந்த ஹேர் ஆயில் மட்டும் இல்ல, சார்வி ஹேர் கேப்சூலும் இந்த பேக் உடன் வந்துரும். இதுலயும் பிரிங்கராஜ், குடிச்சி, டெல்லிக்காய், துளசி, பிராமி, மஞ்சிஸ்தா ரூட் போன்ற ஏகப்பட்ட ஆயுர்வேதிக் இன்கிரிடியன்ட்ஸ் இருக்கு. 2 கேப்சூல்ஸ் டெய்லி நீங்க எடுத்துக்கணும் ஈச் மீல் சாப்பிட்டதுக்கு அப்புறமா. இதனால இன்டர்னலி போய் உங்களோட ஹேர் growthக்கு உதவும். அண்ட் dandruff, white flake ப்ராப்ளம்ஸையும் இது உங்களோட முடியில ஏற்படாம தடுக்கும். சார்வி ஹேர் சொல்யூஷன் அண்ட் சார்வி கேப்சூல் தினம் நீங்க இதை யூஸ் பண்ணிட்டே வந்தா ரிசல்ட்ஸ் சில நாட்கள்ல நீங்களே பாப்பீங்க. போத் men and womenக்கானது இது. இத பர்ச்சேஸ் பண்றதுக்கான பையிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல இருக்கு. செக் இட் அவுட். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாடியில விட்டமின் 3 இல்லாம இன்னும் ஒரு முக்கியமான காம்போனன்ட் இருக்கு. அது என்னன்னா ஐரனோட குறைபாடு. அப்படி உங்களுடைய உடல்ல ஐரனோட குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா அப்ப உங்களுக்கு ஹார்மோனல் பிரச்சனை வரும். அண்ட் உங்களுக்கு முடி கட்டுற பிரச்சனை ஏற்படும். பொதுவா ஐரனோட குறைபாடு பாத்தீங்கன்னா பெண்கள் அதிகமா காணப்படும். யாருக்கெல்லாம் மாதவிடாய் பிரச்சனை இருக்கோ, அப்படி அதிகபட்சமான ரத்தம் ஏதோ ஒரு காரணத்தினால் வெளியே போகுதுன்னா அப்ப அவங்களுக்குள்ள ஐரனோட டெஃபிஷியன்சி பார்க்கலாம். இல்ல யாருக்குள்ளனா வைட்டமின் B12 குறைவு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஐரன் டெஃபிஷியன்சி வரும். இல்ல உங்களோட பாடி ஐரனை வந்து அப்சர்வ் பண்ண முடியாம போகுதுன்னா அப்ப இதனாலயும் ஐரன் டெஃபிஷியன்சி வரும். நீங்களே ஐரனுக்கான டெஸ்ட் எடுக்கலாம் அண்ட் பார்க்கலாம் உங்களுக்குள்ள குறைவு இருக்கா இல்லையான்னு. இன்னொரு முக்கியமானது வந்து ஃபெரிட்டினோட குறைபாடு. சொல்ல போனா இதுவும் வந்து ஐரனோட ஒரு ஃபார்ம் தான். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஐரன் நார்மலா இருக்கும், ஆனா ஃபெரிட்டின் குறைபாடு இருக்கும். சோ பார்த்தா ஐரன் நார்மலா இருக்குன்னு நினைப்பாங்க. பட் ஆனாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முடி கொட்டும். பட் அவங்களோட ஃபெரிட்டின் டெஸ்ட் பண்ணா தான் தெரியும் அவங்களோட ஃபெரிட்டின் கம்மியா இருக்குன்னு. சோ ஐரன் அண்ட் ஃபெரிட்டின் இதோட குறைவுனாலயோ உங்களோட முடி கொட்டும். இது அதிகபட்சமா பாத்தீங்கன்னா பெண்கள தான் ஏற்படுது. சோ உங்களோட இந்த லெவலை சரியா வச்சுக்கணும். ஆனா எப்படி? முதல் விஷயம் வந்து சாப்பாடு நல்லா சாப்பிடுங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க. அண்ட் என்ன நீங்க சாப்பிடுறீங்களோ அதுல கொஞ்சம் எலுமிச்சை சேர்த்துக்கோங்க. இப்போ எலுமிச்சை ஆட்படுறதுக்கான காரணம் என்ன? இதனால உங்களோட பாடி வந்து ஐரனை ரொம்ப நல்லா அப்சர்வ் பண்ணும். ஏன்னா எலுமிச்சத்தினால் உங்களோட பாடிக்கு கிடைக்கும் வைட்டமின் சி. சோ ஐரனோட அப்சார்ப்ஷன் வைட்டமின் சி உடன் ரொம்ப அதிகமாயிடும். இதனால் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்க உணவுல இருக்கிற ஊட்டச்சத்து ரொம்பவே நல்லா உங்களோட உடலுக்கு உபயோகிக்கப்படும். சோ இதனால தான் அப்படி உங்களுக்கு ஐரன் குறைபாடு இருக்குன்னா அப்ப வைட்டமின் சி ரிச் உள்ள பொருட்களை ரொம்ப அதிகமா எடுத்துக்கோங்க. மாதுளை பழம் சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அப்படி நீங்க ஐரன், ஃபெரிட்டின் அண்ட் வைட்டமின் D3 செக் பண்ணிட்டீங்கன்னா 80% உங்களோட முடி பிரச்சனை சரியாயிடும். 10% ஏற்படுத்து பாத்தீங்கன்னா ஹார்மோனல் டிஸ்பேலன்ஸ்னால லைக் தைராய்டோட பிரச்சனை இருக்கலாம், PCOD பிரச்சனை இருக்கலாம். இந்த ஆட்களுக்கும் பாத்தீங்கன்னா வைட்டமின் D யோட குறைபாடு கண்டிப்பா இருந்தே தீரும். அப்படி உங்களோட பாடியில வைட்டமின் D3 ரொம்பவே நல்ல அளவுல இருந்துச்சுன்னா அப்ப இதனால் உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் ஏற்படுற பிரச்சனையும் பெரிய அளவுல குறைஞ்சிரும். சோ அப்படி உங்களுக்கு ஐரன், ஃபெரிட்டின் அண்ட் வைட்டமின் D3 எல்லாமே நார்மலா வருதுன்னா உங்களோட டெஸ்ட்ல அப்ப நீங்க தைராய்டு டெஸ்ட் இல்ல உங்களோட ஓவரிஸ அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்க்கலாம். இதுல இருந்து உங்களுக்கு தெரிய வந்துடும் என்ன காரணம்னு. ஆண்களுக்கும் பொதுவா பாத்தீங்கன்னா இந்த 3 விஷயம் இல்லாம லிவர் இல்ல டெஸ்டோஸ்டெரான் பிரச்சனை இருந்தாலும் முடி கொட்டுற பிரச்சனை வரும். எஸ்பெஷலி DST டெஸ்டோஸ்டெரானோட இதனால கூட ஏற்படலாம். பட் இதுக்கான பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் காரணங்கள் முடி கொட்டுறதுக்கான. இந்த வீடியோவை எவ்வளவு பேர் பாக்குறீங்களோ இதுல 80 இருந்து 90% பிரச்சனைகள் இதுல இருந்து தீர்ந்துரும். எஸ், இது இல்லாம நீங்க உஜ்வாலா ஆயுர்வேத ஆசிரமோட சார்வி ஹேர் ஆயில் சொல்யூஷன் அண்ட் கேப்சூல் கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இதுல இருந்தும் உங்களுக்கு உடலுக்கு தேவையான நியூட்ரிஷனும் கிடைக்கும். அண்ட் அதே சமயம் நீங்க உங்களோட முடியை வெளியிறதும் சீர் பண்ணிக்கிறீங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு உபயோகமா இருக்கிற வீடியோஸை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்கு உபயோகமா இருக்குமோ அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.